நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபோர்ஸ் வந்து அப்ளைட் ஃபோர்ஸ். அப்ளைட் ஃபோர்ஸ்னா என்னது? சோ டைரக்டா ஒரு பர்சன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட வந்து மூவ் பண்றதோ இல்ல புஷ் பண்றதோ புல் பண்றாங்களோ, சோ அப்படி நடந்துச்சுன்னா அது என்னது? அப்ளைட் ஃபோர்ஸ். டைரக்டா ஒரு பர்சன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட மூவ் பண்றாங்க இல்ல வந்து அத புஷ் ஆர் புல் பண்றாங்க அப்படின்னா என்னது? அப்ளைட் ஃபோர்ஸ். ஓகே, சோ இதுதான் என்னது? அப்ளைட் ஃபோர்ஸ். சோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த பர்சன் வந்து என்ன பண்றாங்க? இன்னொரு பர்சனை ஸ்விங் பண்றாங்க, கரெக்டா? அவங்க தள்ளி விடுறாங்க, அதனாலதான் அது ஸ்விங் ஆகுது. இது வந்து என்னது? அப்ளைட் ஃபோர்ஸ். ஓகே, இது என்னது? அப்ளைட் ஃபோர்ஸ். அந்த பர்சன் வந்து முன்னாடி புஷ் பண்றாங்க, அதனாலதான் என்ன ஆகுது? இது ஸ்விங் ஆகுது, அதனால அப்ளைட் ஃபோர்ஸ். இதுல வந்து டோர் வந்து ஓபன் பண்றாங்க. யார் ஓபன் பண்றா? ஒரு பர்சன் வந்து டோர்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட ஓபன் பண்றாங்க. சோ இது வந்து என்னது? இதுவுமே அப்ளைட் ஃபோர்ஸ். ஓகே, இது என்னது? அப்ளைட் ஃபோர்ஸ். ஃபைன். நெக்ஸ்ட், சோ வேற என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம்? சேரை வந்து புஷ் பண்றது, சேரை வந்து புஷ் பண்றது, அதுவும் என்னது? அப்ளைட் ஃபோர்ஸ். அப்புறம் ஃபுட்பாலை கிக் பண்றது, ஃபுட்பாலை கிக் பண்றது, சோ அதுவுமே என்னது? அப்ளைட் ஃபோர்ஸ். ஓகே, சோ இது எல்லாமே என்னது? அப்ளைட் ஃபோர்ஸ். அப்ளைட் ஃபோர்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு பர்சன் ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல இன்னொரு பர்சனை புஷ் இல்லனா புல் பண்றாங்க அப்படின்னா என்னது? அப்ளைட் ஃபோர்ஸ். ஓகே, சோ இது வந்து ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் டெஃபினிஷன் எக்ஸாம்பிள் மட்டும் படிச்சா போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்னது? கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட வந்து நம்ம டச் பண்ணி, ஆப்ஜெக்ட் இல்லனா பர்சன் டச் பண்ணி நம்ம மூவ் பண்றோம்னா அது கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட வந்து டச் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்றோம் இல்ல லிஃப்ட் பண்றோம், புஷ் பண்றோம், புல் பண்றோம் அப்படின்னாலே என்னது? அது கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, உங்க கைய வந்து நீங்க வந்து யூஸ் பண்றீங்க, உங்க கைய வந்து யூஸ் பண்ணி நீங்க பென் எழுதுறீங்க, அது கான்டாக்ட் ஃபோர்ஸா இல்லையா? கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஏன்னா வந்து உங்க கையுமே பெண்ணுமே வந்து டச் ஆகுது, கரெக்டா? ஏதாவது டச் பண்றீங்க அப்படின்னாலே அது என்னது? கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா எதெல்லாம் நீங்க டச் பண்ணாம தானாவே இந்த ஃபோர்ஸ் நடக்குதோ அது பேர் என்னது? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்னது? நம்ம டச் பண்றதுனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ். நம்ம டச் பண்ணாமே அந்த ஃபோர்ஸ் நடக்குது அப்படின்னா என்னது? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, சோ இதுதான் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இப்ப நம்ம படிச்சதுல எதெல்லாம் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ்? மஸ்குலர் ஃபோர்ஸ். மஸ்குலர் ஃபோர்ஸுக்கு வந்து என்ன வேணும்? டச் பண்ணணும், கரெக்டா? நம்ம பேக வந்து பாடியோட டச் ஆகுது, அது என்னது? கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, மஸ்குலர் ஃபோர்ஸ். தென் வேற நம்ம என்னென்ன ஃபோர்ஸ் பார்த்தோம்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எதுல வரும்? கான்டாக்டா நான் கான்டாக்டா? அது வந்து நம்ம டச் பண்ணவே தேவையில்ல, கரெக்டா? சோ நார்மலா வந்து அது ஆப்ஜெக்ட் அயன், கோபால்ட், நிக்கல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட தானாவே ஒட்டிக்கும், கரெக்டா? சோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து என்னது? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். தென் தேர்ட் ஃபோர்ஸ் என்ன பார்த்தோம்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம ஏதாவது ஹேண்ட் இல்லைன்னா நம்ம பாடியில இருக்க ஏதாவது கால் அந்த மாதிரி யூஸ் பண்றோமா? இல்ல, அது வந்து என்னது? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, தானாவே தானே நடக்குது அந்த ஃபோர்ஸ், சோ அதனால அது என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஃபோர்ஸ் என்ன பார்த்தோம்? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்ல என்ன ஆகும்? டச் ஆகும், கரெக்டா? நம்ம காலும் நம்ம ரோடுமே வந்து டச் ஆகும், அதனால அது கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னது? கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஃபைன். சோ கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸும் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸும் வரும். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ல மேக்னெட்டிக் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வரும். ஃபைன். சோ இப்ப வரைக்குமே நம்ம எத்தனை ஃபோர்ஸஸ் பார்த்திருக்கோம்? மொத்தமா டோட்டல் 6 ஃபோர்ஸஸ் பார்த்தோம். அண்ட் இப்ப நம்ம பார்த்தது கான்டாக்ட், நான் கான்டாக்ட். ஓகே, சோ கான்டாக்ட்க்குள்ளதான் இந்த டைப்ஸ் வரும். கான்டாக்ட் ஃபோர்ஸோட டைப்ஸ் தான் என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ், ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட்க்குள்ள டைப்ஸ்னா மேக்னெட்டிக், கிராவிடேஷனல்.
ஓகே ஃபைன். ஓகே சோ இப்போ வந்து நம்ம சில ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து சோ இது என்ன ஃபோர்ஸ்ன்றதை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? அப்ளையிங் கார் பிரேக். கார் பிரேக் அப்ளை பண்றது என்ன ஃபோர்ஸ்? பிரேக் அப்ளை பண்ண போறோம், டயருமே ரோடுமே டச் ஆகுது, அப்பனா அது என்ன ஃபோர்ஸ்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ரிமோட்டை நம்ம யூஸ் பண்றோம். இதுல என்ன ஆகுது? நம்ம கையும் நம்ம ரிமோட்டும் டச் ஆகுது. சோ அது என்ன ஃபோர்ஸ்? கான்டாக்ட் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ்? கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, சோ ரெண்டு பார்ட் வந்து டச் ஆச்சு அப்படின்னா, நம்ம பாடி இல்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டச் ஆச்சு அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ். வாஷிங் ஹேண்ட்ஸ். ஹேண்ட்ஸ் வந்து வாஷ் பண்றது என்னது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். என்னது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஏன் வாஷிங் ஹேண்ட்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்? ஏன்னா வந்து நம்ம ரெண்டு கையுமே வந்து ரப் பண்ணுவோம். கரெக்டா? நம்ம ரெண்டு கையுமே ரப் பண்ணுவோம். ரப் பண்ணாலே அது என்ன ஃபோர்ஸ்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ரெண்டு சர்ஃபேஸ் வந்து ரப் பண்ணாலே அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பால் கிக் பண்றது. பால் கிக் பண்றது என்ன ஃபோர்ஸ்? மஸ்குலர் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோர்ஸ் என்ன சொன்னோம்? அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகே, அப்ளைடு ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே என்னது? கிக்கிங் பாலுக்கு வரும். ஓகே, தென் மேக்னெட் வந்து அயன்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. அப்ப அது என்னது? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, தென் லாஸ்டா பென்சில் வந்து டிராப் ஆகுறது. பென்சில் வந்து டிராப் ஆகுறது என்னது? என்ன ஃபோர்ஸ்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஏன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஆப்பிள் வந்து ட்ரீல இருந்து ஃபால் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரிதான் பென்சில் வந்து கீழே டிராப் ஆகுது அப்படின்னா அது ஃப்ளோர்ல போய் நிற்கும். ஸோ அது டிராப்பிங் பென்சில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சோ நம்ம வந்து சில கொஸ்டின்ஸ் இப்ப பார்க்கலாம். புஷ் அண்ட் புல் அப்படின்னா என்ன? வாட் இஸ் புஷ் அண்ட் புல்? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். கரெக்டா? புஷ்னா வந்து நம்ம டுவர்ட்ஸ் அண்ட் அவே. புஷ் அண்ட் புல்னா என்னது? நம்ம கிட்ட இருந்து நம்ம ஆப்ஜெக்ட மூவ் பண்றது அண்ட் நம்ம தூரமா நம்ம ஆப்ஜெக்ட வந்து வச்சு மூவ் பண்றது. இதுதான் என்னது? புஷ் அண்ட் புல். கரெக்டா? நெக்ஸ்ட் which force pulls everything down? இது எல்லாத்தையுமே வந்து கீழே இழுத்துரும். எந்த ஃபோர்ஸ் இழுக்கும் கீழே எல்லாமே? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். தென் நேம் அ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் எதெல்லாம் பார்த்தோம்? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இதெல்லாம் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அப்புறம் இன்னொரு ஃபோர்ஸ் என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். வாட் ஹெல்ப்ஸ் யூ டு நாட் டு ஸ்லிப் வைல் வாக்கிங்? வாக் பண்ணும்போது நம்ம ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? எந்த ஃபோர்ஸ்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எந்த ஃபோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் is lifting a bag a contact force or non-contact force? Bag லிஃப்ட் பண்றது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸா? கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஏன்னா நம்ம பாடியும் பேக்கும் டச் ஆகுது, அதனால அது என்னது? கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, டன். சோ இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தர போறேன். என்னன்னா, இந்த ஆக்டிவிட்டி டெய்லி நீங்க பண்றதுல இது வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். நீங்க எந்த ஆக்டிவிட்டி நீங்க பண்றதுல டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, நம்ம சேஞ்ச் இன் டைரக்ஷன் பார்த்தோம் இல்ல, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? பாலை வந்து கிக் பண்ணா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல போகும் அப்படின்றது பார்த்தோம்ல. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணா வீட்ல ஏதோ பண்றீங்க அப்படின்னா அதோட ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபைன். சோ இதை விட
இதோட நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸோட டாபிக்ஸ் முடிஞ்சது. ஓகே, பேசிக் ஃபோர்ஸஸ் எல்லாமே முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல மற்ற செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வாஸ்டான டாபிக்ஸ் ஃபோர்ஸை பத்தி படிக்கலாம். ஓகே, டன்.